வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி கோட்டத்திற்குட்பட்ட 2 முக்கியமான ரயில்கள் மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. அது என்னென்னைக்கு எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு 3 ரயில்கள் இயங்குகிறது. ஒன்று பயணிகள் ரயில், இன்னொன்று டெமோ ரயில், இன்னொன்று எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய காரைக்கால் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இதில் காலையில் 8:40 மணிக்கு ஒரு டெமோ ரயிலானது புறப்படும். இந்த ரயிலானது 1:40 மணிக்கு காரைக்காலை சென்றடையும். இந்த ரயில் வருகிற 15ஆம் தேதி வரைக்குமே, ஒரு நாள் கூட விடாமல் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயில் திருவாரூர் வரைக்கும் தான் இயங்கும். திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் செல்லக்கூடிய அந்த சேவையானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. எனவே பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு செல்லக்கூடிய கடைசி ரயில் இதுதான். ஏன்னா காலை 8:40க்கு அப்புறம் எந்த ஒரு ரயிலுமே இல்லை. அதனால் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான ரயில், தினமுமே நண்பகல் 1 மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில், பாலக்காடு டவுன் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து. இந்த ரயிலானது வருகிற 13, 15, 17 தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 13, 15, 17 ஆகிய தேதிகளில் 1 மணிக்கு சரியாக திருச்சியிலிருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து ஈரோடை தாண்டி ஊத்துக்குளி வரைக்குமே செல்லும். ஊத்துக்குளிக்கு அப்புறம் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது. ஊத்துக்குளியிலிருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் இந்த ரயில் ரத்து செய்யப்படுறதுனால திருப்பூர், கோவை மற்றும் பாலக்காடு செல்லக்கூடிய பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இது ரயில்வேவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். அப்போது தான் இந்த ரயில்களில் குறிப்பிட்ட நாட்களில் பயணிக்க திட்டமிட்டிருந்த பயணிகளுக்கு அந்த செய்தியான சென்று சேரும். ஏன்னா இது முன்பதிவு இல்லாத ரயில் அப்படிங்கிறதுனால யாருக்குமே மெசேஜ் அப்படிங்கிறது போகாது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நன்றி.